பர்சனல் ஃபினான்ஸில் 3 மிக முக்கியமான பில்லர்ஸை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க. அது என்ன 3 மிக முக்கியமான பில்லர்ஸ்? டேர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், எமர்ஜென்சி ஃபண்ட். அரைச்சமாவே அரைக்காதரா அப்படின்னு சொல்லாதீங்க. இந்த காணொலியில் எஃபெக்டிவாக எப்படி நம்ம எமர்ஜென்சி ஃபண்டை வச்சிருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். முதல்ல வாட் இஸ் எமர்ஜென்சி ஃபண்ட்? நமக்கு நம்மளுடைய செலவுகளை ஒரு 6 மாதங்களுக்கு பார்த்துக்கிறதுக்கான ஒரு தொகையை ஒரு இடத்துல நம்ம எடுத்து வைக்கணும், பார்க் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் மிக முக்கியமாக எதை நம்ம எமர்ஜென்சி ஃபண்டுக்குள்ளே சேர்க்கணும், எதை சேர்க்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 6 மாதத்தில் நீங்கள் ஒரு டிவி அப்கிரேட் பண்ணணும்னு பிளான் பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்ட்லேருந்து பிக் பண்ணக்கூடாது. தட் இஸ் அ பிளான்ட் எக்ஸ்பென்ஸ். யூ ஷுட் பிளான் ஃபார் இட். இப்போது அதே டிவி இன்னைக்கு உங்கள் குழந்தை பந்து பட்டு உடஞ்சி அதை ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது எமர்ஜென்சி ஃபண்ட்லேருந்து பிக் பண்ணும். அதே மாதிரியே ஃப்ரிட்ஜ் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு காலையில் எழுந்தோடனே ஃப்ரிட்ஜ் வேலை செய்யலைன்னா அது எமர்ஜென்சி ஃபண்ட். ஆனால் ஒரு 4 மாதம் 5 மாதம் கழிச்சு அந்த ஃப்ரிட்ஜை வந்து டபுள் டோர் ஃப்ரிட்ஜாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா பிளான்ட் எக்ஸ்பென்ஸ். ஸோ இந்த மாதிரி எதை வந்து எமர்ஜென்சி ஃபண்ட், எது வந்து நாட் அன் எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதோடைய எக்ஸ்பென்ஸை நீங்கள் வந்து ஒரு சர்டைன் அமௌண்ட்டை நீங்கள் சேர்த்துக்கிட்டு வரணும். ஸோ எஃபெக்டிவாக இதை எப்படி நம்ம சேர்க்கலாம்? ஃபர்ஸ்ட் திங், ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருக்கணும்னா இது வந்து எய்தர் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ஆர் ஃபிக்ஸட் டெபாசிட். இதுதான் பொதுவான கருத்து எல்லா இடத்துலையும் வைக்கிறது. பட் நான் அதுலேருந்து கொஞ்சம் முரண்பட்டு இருக்கேன். ஏன்னா எமர்ஜென்சி ஃபண்ட் கேனாட் பி சேம் எவ்ரி இயர். நம்ம ஒவ்வொரு வருஷமும் நம்மளோட இன்ஃப்ளேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட எக்ஸ்பென்ஸ் வளர்ந்துக்கிட்டே போக போகுது. அப்போது எமர்ஜென்சி ஃபண்டும் வளரணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நம்ம இமீடியட்டாக என் கையில் ஒரு லம்ப்சம் அமௌண்ட் இருக்குது, அதை நான் எமர்ஜென்சி ஃபண்டில் வைக்க போகிறேன்னா இந்த அப்ரோச் சரியில்லை. ஆனால் நான் சொல்ல போகிற அப்ரோச் வந்து இட்ஸ் நாட் ஆப்ட். ஆனால் அதே வந்து என்கிட்ட இப்போ நான் பில்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா யூ ஷுட் திங்க் ஆஃப் கீப்பிங் திஸ் எமர்ஜென்சி ஃபண்ட் இன் எ பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட் ஆர் இது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்குள்ளே கொண்டு போய் போடுன்னு சொல்கிறேன். ஏன்னா உங்களோட எமர்ஜென்சி ஃபண்ட் ஷுட் க்ரோ. இப்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இன்னைக்கு தான் நான் எமர்ஜென்சி ஃபண்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு இன்னைக்கு நாளைக்கு ஒரு எமர்ஜென்சி நடக்குதுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்ககிட்ட மிக முக்கியமான அசர்ட்டான கோல்டு இருக்கணுங்க. கோல்டு இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஃபாலோவே பண்ணணும். அதை தவிர கிரெடிட் கார்டு இஸ் அ வெரி குட் திங். ஸோ நான் ஏன் இவ்வளோ கிரெடிட் கார்டை இப்படி சொல்கிறேனே அப்படின்னு நினைக்கிறீங்களா? லிவரேஜ் இஸ் அ டபுள் எட்ஜ் ஸ்வார்ட். ஒரு பக்கம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி. முன்னாடி ஷார்ப்னஸை நம்ம பயன்படுத்திக்கணுங்க, பின்னாடி இருக்கிற ஷார்ப்னஸ் நம்மளை குத்தாமல் பார்த்துக்கணும். வி ஷுட் ப்ரொடெக்ட் இட். ஸோ அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஷார்ப்னஸை நம்ம யூட்டிலைஸ் பண்ணி இமீடியட்டாக உங்ககிட்ட எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லைன்னா அதை எப்படி எமர்ஜென்சி ஃபண்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் கிரெடிட் கார்டை அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு திடீர்னு ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் ஆகுதுன்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குது. சப்போஸ் அதுக்கும் மேலே உங்களுக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் அதிகமாகுதுங்கிற பட்சத்துக்கு நீங்கள் வந்து இந்த எமர்ஜென்சி ஃபண்டை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஆஸ் அ கிரெடிட் கார்டு. ஸோ இந்த கிரெடிட் கார்டை நீங்கள் ஸ்வைப் பண்ணி நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டாக அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்கமிங் மந்த்ஸ்லேயோ இல்லைனா வந்து இமீடியட் நெக்ஸ்ட் மந்தில் நீங்கள் உங்கள் கையில் கோல்டு இருந்ததுன்னா கோல்டையோ, இல்லை இப்போ நீங்கள் ஃபண்டில் சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஃபண்டில் 3 டேஸ்க்குள்ளே அதை ரெடீம் பண்ணி நீங்கள் அதை ரீபே பண்ணணும். ஸோ keeping an emergency fund in savings bank account is good and conservative, but making it grow is wealthier. ஸோ இது வந்து என்னுடைய கருத்து. இந்த கருத்து வந்து கண்டிப்பாக வந்து நிறைய பேருடைய ஒரு ஒற்றுதலோடு இல்லை. பட் இது நான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு குறிப்பிட்ட காலங்களாக நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். பட் இட் வில் ஒர்க் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், பாயிண்ட் நம்பர் 1, யூ ஷுட் ஹாவ் யுவர் கிரெடிட் கார்டு அண்ட் யூஸ் இட் வைஸ்லி. யூ ஷுட் ஹாவ் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் கோல்டு. அண்ட் இந்த சமயத்தில் தான் நீங்கள் வந்து இதை வந்து சேவிங்ஸ் பேங்க்லேயோ இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட்லையோ வைக்காமல் ஒரு ஸ்மால் லெஸ் ரிஸ்க் உள்ள பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட் இல்லைனா ஒரு ஹைப்ரிட் கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட் ஃபண்டில் நீங்கள் இதை பிளேஸ் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்ல தகவல்களுக்கு இப்போவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேர்ம் இன்சூரன்ஸ் பற்றி ஒரு 3 மித் நான் பார்த்துருக்கேன். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் டேர்ம் இன்சூரன்ஸ்னு சொல்லுங்கள்.